தமிழகம் முழுவதும் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் பல உணவகங்களை மூடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மையங்களை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்க வேண்டும் என்றும் ஏஜென்சிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இப்போவருக்கு ஏற்கனவே நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஏஜென்சிஸ் பிபிசிஎல், ஐஓசிஎல், ஹெச்பிசிஎல், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் உள்ளிட்ட ஏஜென்சி கூட ஏற்கனவே நம்ம கலந்தாலோசிச்சுட்டு ஒரு கூட்டம் நம்ம கடந்த சாட்டர்டே நடத்திருக்கோம். அதில் இப்போ வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் இம்மிடியேட் ஷார்ட்டேஜ் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு கூட நம்ம அறிவுறுத்திருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்டேஜ் வந்த பட்சத்தில் உடனே கூட நம்ம கவனித்து கொண்டு அதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகள் பண்ணுறதுக்கு நாகை மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற ஆன்மீக தலங்கள் உள்ளன. இந்நிலையில் சிலிண்டர் விலை உயர்வால் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் கிடைப்பதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனால் 600க்கும் மேற்பட்ட உணவகங்களை மூடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நாகூர் அலங்காரவாசல் பகுதியில் செயல்படும் உணவகங்கள் மாற்று ஏற்பாடாக விறகடுப்பு பயன்பாட்டிற்கு மாறியுள்ளன. கேஸ் தட்டுப்பாடுனால இங்கே எங்களால் ஹோட்டல் தொழிலாளர்கள், முதலாளி எல்லாருமே பாதிக்கப்படுறோம். நாகூரில் இந்தியாவிலேருந்து பல ஆயிரம் பேர் போகிறாங்க. இதில் எங்கள் சூழ்நிலை பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு ரொம்ப திண்டாட்டமாக இருக்குது. கேஸு தட்டுப்பாடால் எங்களால் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியல. நாகூரில் வரும் யாத்திரிகள் உணவு கிடைக்காமல் பக்கத்து ஊர்களுக்கு படையெடுத்து செல்கின்றனர். இந்த நிலையை விரைவில் மாற்ற வேண்டும். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சுமார் 400க்கும் மேற்பட்ட உணவகங்களில் முக்கிய ஆர்டர்களுக்கான உணவுகளை மட்டுமே தயார் செய்ய வேண்டும் என்றும், 11 மணி முதல் 3 மணி வரை டீ, காஃபி பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் டீ கடை, பேக்கரி போன்ற கடைகளில் வியாபாரம் மந்த நிலையில் இருப்பதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஹோட்டல் தொழிலாளர்கள் மற்றும் பேக்கரி உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக குறித்த நேரத்தில் அவர்கள் உண்ணும் உணவுகள், பலகாரங்கள், டீ, காஃபி போன்றவை கொடுப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பெரும் வியாபாரம் பாதிக்கப்பட்டு மக்கள் வரியும் குறைந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் அனைத்து உணவகங்களிலும் நேர கட்டுப்பாடு மற்றும் உணவு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். பெங்களூரில் இப்போ எல்லா ரெஸ்டாரண்ட்டு, அதே மாதிரி ஈரோடு அங்கங்கெல்லாம் மூடுற மாதிரி இருக்காங்க. அதே நிலமை இங்கேயும் வரக்கூடாது. நாங்கள் டூரிஸ்ட் நம்பி தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டூரிஸ்ட் நம்பி தான் இருக்கோம். எல்லா ஹோட்டலில் இருந்தாலும் ஏற்கனவே கூட்டம் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நிறைய இடத்துல கடனை வாங்கி அது வாங்கி எல்லாமே ரொம்ப வாழ்வாதாரத்தில் ரொம்ப நம்ம தாழ்ந்து போய் நாங்கள் இருக்கோம். நாங்கள் திருப்பூர் மாவட்ட உணவகங்கள் உரிமையாளர் சங்க செயலாளர் நாகராஜன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஒரே சமயத்தில் விறகடுப்பிற்கும் மின்சார அடுப்பிற்கும் மாற்ற முடியாது என்றும், வரும் நாட்களில் தக்காளி சாதம் போன்ற கலவை சாதம்தான் கிடைக்கும் என்றும் கூறினார். விறகடுப்புனா சில ஐட்டங்கள் தயார் பண்ண முடியும், தோசை எல்லாம் போட முடியாது. தோசை அடுப்புல விறகடுப்புல போடுறது சாத்தியக்கூறு கிடையாது. பழைய மாதிரிலாம் இப்ப கிடையாதுங்க. இப்ப நவீனமானதுனால விறகடுப்புல தோசை போட முடியாது. சமையலுக்கு அனைத்து ஐட்டம் செய்யறது ரொம்ப சிரமங்க. ஒரு சில சாதங்கள் வடிச்சு வெரைட்டி ரைஸ், கிச்சடி, உப்புமா இந்த மாதிரி தான் பண்ண முடியும். சைனீஸ் தந்தூரி ஐட்டம் இதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க.